மிஸ்டர் விஜய் சேதுபதி இப்போவாது உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா, நீங்கள் தப்பு தான் இத்தனை நாளாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, நாளைக்கு அந்த நாயை அடித்து அந்த நாயும் அந்த நாய் கூட இருக்கிற இன்னொரு நாயையும் விரட்டி விடுங்க. இவ்வளோ கேவலமாக நடந்துக்க முடியுமா? ஒருத்தவங்களை பிடிச்சி எட்டி உதச்சி தள்ளுறாங்க. அதாவது அந்த டாஸ்க்ல அந்த மாதிரி நடந்துக்க கூடாது. எவ்வளவு நேரம் அந்த காருக்குள்ள இருக்கிறதுங்கிறது தான் அந்த டாஸ்கே. இதே மாதிரி ஒரு டாஸ்க் வந்து ஸ்னேகன் சார் பண்ணாரு அவரோட சீசன்ல. எவ்வளோ அழகா கண்ணியமா அத்தனை 8 மணி நேரமும் என்னமோ நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. அவ்வளோ நேரம் அந்த காருக்குள்ள அவர் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு கால்லையோ என்னமோ அப்படியே காலை வச்சிடாம நின்றுட்டு இருப்பாங்க. அவ்வளோலாம் கண்ணியமா இருந்தாங்க. என்னதான் இது வந்து சீப் பாஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பேசிக் எத்திக்ஸ் கூட இல்லாம எவ்வளோ அசிங்கமா நடந்துக்க முடியுமோ, எவ்வளோ அசிங்கமா ஒரு பொண்ணை பேச முடியுமோ அப்படியெல்லாம் இன்னைக்கு அந்த கமருதீன் பேசினா. கமருதீனோட அக்கா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை டேக் பண்ணுவேன். ப்ளீஸ் இதை பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து எபிசோட் பார்க்காம இருக்க மாட்டீங்க. உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா? உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஏன்னா நான் வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் நீங்கள் வந்ததை மட்டும் எனக்கு அந்த இதில் ரீல்ஸில் வழக்கம் போல் ப்ரோமோவில் பார்த்தேன். பட் ரொம்ப தப்புமா இதெல்லாம். ஒரு ஆண் பிள்ளையை வளர்த்து இந்த சமூகத்தில் அனுப்பும்போது ரொம்ப ஜாகிரதையாக இது பண்ணணும். இவ்வளோ கேவலமான ஒரு ஜந்துவை வளர்த்து விட்டுருக்கீங்க. என்னெல்லாம் பேசுகிறான் அவன், என்னெல்லாம் பேசுகிறான் அவன். முதல்ல அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணதுனால தான் அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் ஒரு அடிப்படையான நாகரீகம் இந்த நாய்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. இதுங்களெல்லாம் எப்படிங்க எவ்வளோ அசிங்கமா இப்படி பேச முடியும், இப்படி நடந்துக்க முடியும்? எப்படிங்க ஒரு பொண்ணை பிடிச்சி அவன் தள்ள முடியும்? அந்த உயிருக்கு எதனா ஒரு ஆபத்து ஆயிருந்தா ஒரு அதிர்ச்சியில அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த பேனிக் அட்டாக் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்கள அப்படி பிடிச்சி தள்ளி விடுறாங்களே, எப்படி அவங்க தள்ள முடியும்? எப்படி இந்த மாதிரி அசிங்கமா பிஹேவ் பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு பேட் எக்ஸாம்பிள் இல்லையா? இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக சீர்கேடு. நாளுக்கு நாள் இந்த சமூகத்துல வன்முறை அதிகமாயிட்டே இருக்குங்க. எப்படி ஒரு பொம்பளை பொண்ணை தள்ளி விட்டுட்டு மெடிக்கல் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, அவங்க அப்படியே சிவத்தோட வச்சு அடிச்சு மெடிக்கல் இருக்கு போடின்னு சொல்லணும். முறை பிடிச்ச நாய் பண்றதெல்லாம் அசிங்கம். ஆக்சுவலா அவங்க உள்ள இருக்கிற அத்தனை கண்டஸ்டன்ட்க்கும் அவங்க வந்து மென்டலி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சர் உன் அம்மா டீச்சர். அன்னைக்கு உள்ள வந்த அன்னைக்கு உன் அம்மா 2 அறை கொடுத்துருந்தாங்கன்னா நீ எல்லாம் திருந்திருப்ப நாய்.